ஹலோ ஐ மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் காயாங் ஹீரோ கூட எப்படியாவது சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வச்சு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி டைமில் ரெஸ்டாரண்ட்டில் 3 பேருமே ஒன்றா மீட் பண்ணுறாங்க. அப்போது ஹீரோயின்ட்டு என்னமோ நானும் ஹீரோவும் காலேஜ் ஃப்ரெண்டுன்னு வேறு சொல்லி இன்ட்ரோ ஆகிறா. ஹீரோயினுக்கு இப்போ உங்கள் காலேஜ் ஃப்ரெண்டுங்கிறது தெரிஞ்சுட்டு, பட் ஹீரோ என்னன்னா காயாங் எல்லாமே வேணும்னு தான் செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இல்லாத டைம் இப்போ காயாங்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்காங்க. ஆமாம், நான் பார்த்துட்டு இருக்க கேஸையும் நீ ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி வந்து நின்றுட்டுருக்கேன். இதெல்லாம் கோயின்சிடன்ஸ் மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது, அப்போ இதெல்லாம் நான் வேணும்னு செய்கிறேன்னு சொல்கிறீங்களா? இனி உங்கள்கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ நல்லவ மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆப்போசிட்டில் ஹீரோயினும் வரா. ஹீரோயினை பார்த்ததும் என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுத மாதிரி ஆக்டிங்கை போடுதா. ஹீரோயினும் ஏன் என்னாச்சு, ஏன் திடீர்னு இப்படி போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நான் உன் கூட ஃப்ரெண்டாகிறதுக்கு ரீசன் ஹீரோட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உன்னை வச்சு வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தேகப்படுறாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் இனி நம்ம பார்த்துக்கிட வேண்டாம்னு சொல்லிட்டு ஏதோ நல்லவ மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்டு போகிறான். ஹீரோயினும் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போனதும் ஹீரோட்ட தான் போய் சண்டை போடுறாங்க. என்ன வச்சு அவங்க இன்ஃபர்மேஷன் வாங்க போகிறாங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி என்கிட்ட அவங்க கேஸ் ரிலேட்டடாக ஏதாட்டு சொல்லியிருக்கீங்களா? மாதிரி எதுக்கு அவங்ககிட்ட போய் அப்படி சொன்னீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், என்னோட ஒய்ஃப் எனக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற லாயருக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, நீ அவங்கள பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் முடியாது, அவங்க உங்களுக்கு காலேஜ் ஃப்ரெண்டு, எனக்கு இப்போ அவங்க ஃப்ரெண்டு, ஸோ நான் அவங்கள பார்ப்பேன் பேசுவேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே விடிஞ்சதும் ஸ்ட்ரெயிட்டாக காயங்கோட ஆஃபீஸில் போய் காயங்க தான் போய் மீட் பண்ணுறாங்க. போய் நேற்று நடந்துக்கிட்டதுக்கு சாரின்னு சொல்கிறாங்க. காயங்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை வச்சு நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நைஸாக என்னோட கிளைண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ நம்ம அப்புறம் பேசலாமான்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரி சரி நான் இதை பேசுறதுக்காக தான் வந்தேன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் அப்படி எந்த கிளைண்ட்டுன்னு பார்த்தோன்னா இங்கே ஹீரோவோட அக்கா தான் இங்கே காயங்கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்காங்க. 2 பேரையும் பிரித்து வைக்கிறத பற்றி தான். ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போதே காயங்க என்னென்னா, கண்டிப்பாக ஹீரோ என் கூட சேர்ந்துட்டு எதுவுமே செய்கிறதுக்கு வரமாட்டான், ஸோ நான் ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், கூடவே ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக இருந்து தான் எனக்கு கிடைக்கிற சான்ஸை வச்சு நான் யூஸ் பண்ணணும்னு வேற அடுத்த பிளான் போட்டுட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயின் வெளியே வந்துட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ஹீரோ டீல் பண்ணிட்டு அந்த கேஸில் இருக்கிற அக்யூஸ்ட் பெயிலில் வந்திருக்கான்ல, ஸோ அவன் என்னென்னா இப்போ சஞ்சுனை பிடிச்சி வச்சுட்டு, காயங் லாயரோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற பையன் நீ தானே, போ இது என்னோட கீ, என்னோட காரை ஒழுங்காக போய் பார்க் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கான். போது அதுக்கு அவனை அடித்து அவன்கிட்ட காசை வேற பிடிங்கிட்டு போகிறான். ஸோ இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிற ஹீரோயின் கோவத்தோட அந்த ஆள்கிட்ட போயிட்டு, ஆமாம் வயசானவங்களா தானே இருக்கீங்க, புத்தி இல்லையா என்ன ஒரு சின்ன பையன்கிட்ட போய் காசை பிடிங்கிறீங்க, உங்களோட வேலையை அவனை பார்க்க சொல்கிறீங்க, அவனை உங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கான், இல்லைல்ல அந்த லாயருக்கு தானே பார்த்துட்டு இருக்கான், மாதிரி என்ன இவ்வளோ திமிரா வேலை வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, அந்த ஆள் என்னென்னா உயிரோடு இருக்குன்னா ஒழுங்கு இங்கேருந்து கிளம்பி போயிருன்னு சொல்லி திட்டுறான். பதிலுக்கு ஹீரோயின், என்னையே நீ மேட்ரியா, என்னோட ஹஸ்பண்ட் யார் தெரியுமா, லாயர் தான், உன்னை பற்றி சொன்னால் ஸ்ட்ரெயிட்டாக நீ இப்போ இந்த இடத்துல நிற்காம ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டியது வரும்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு கிளம்பி போகிறாங்க. அந்த ஆளும் ஹீரோயினை பிடிச்சி திட்டலான்னு போனால் அதுக்குள்ளே சஞ்சுன்னு வந்துட்டு, ஆமாம் அவளோட ஹஸ்பண்ட் ஒரு லாயர் தான், இந்த சிஎல் சிட்டிலே இருக்குல்ல லாயர் குவான் தான் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இவனுக்கும் தெரியுது ஓ ஹீரோவோட ஒய்ஃப் இவ தான் சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஹீரோயின் இந்த டென்ஷனில் வீட்டுக்கு போனால் அங்கே வாசலில் என்னன்னா ஒரு ஆள் கை நிறையா ஆப்பிள் பாக்ஸை வச்சு நின்றுட்டுருக்கான். ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே, நீங்கள் தானே ஹீரோவோட ஒய்ஃபு, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆக்சுவலாக எனக்கு ஹீரோ நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறதுக்கு கூட அவர் தான் ரீசன், ஸோ என்னால் முடிஞ்சது, அதனால் இந்த ஆப்பிளை கிஃப்டாக கொண்டு வந்திருக்கேன் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கான். ஹீரோயினும் இப்படிலாம் சொல்கிறத பார்த்துட்டு இதை வாங்கவா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்தாலும் இதை கவனிச்சுட்டு, என்கிட்ட காசு இருந்தால் நான் நல்ல கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருப்பேன், ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங்கை போட்டதும் ஹீரோயினும் இல்லை பரவாயில்ல தாங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிள் பாக்ஸை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஆப்பிள் பாக்ஸை கொடுத்து விட்டது யாருன்னு பார்த்தோம்னா அந்த அக்யூஸ்டு தான். என்னென்னா அந்த ஆப்பிள் பாக்ஸுக்குள்ளே கட்டுக்கட்டாக பணம் இருக்குது போல், ஹீரோ லஞ்சம் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணியிருக்கான். ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவோட ஆஃபீஸ்க்கும் கால் பண்ணி இப்படி ஹீரோ லஞ்சம் வாங்கியிருக்கதா வேற சொல்லியிருக்கான். ஸோ ஆனால் அங்கே இருக்கிற ஹையர் ஆஃபீஸர் ஹீரோவை கூப்பிட்டு வச்சு, இப்படி எங்களுக்கு கால் வந்திருக்கு, நீ லஞ்சம் வாங்கினதான்னு சொன்னதும் ஹீரோ அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, நான் வாங்கவும் இல்லைன்னு சொல்லும்போது, எனக்கு உன்னை பற்றி தெரியும், இருந்தாலும் நீ சேஃபாக இருந்துக்கோ, அந்த ஆள் ஏதோ உனக்கு அகேன்ஸ்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஸோ உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் சொல்லி வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வராங்க. அப்போது வீட்டில் இருந்துட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் கொடுத்து விட்டு அந்த ஆப்பிளை தான் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ போல் ஹீரோவும் சொல்கிறாங்க ஹீரோயின்ட்ட, இப்படி நான் லஞ்சம் வாங்கினதா ஆஃபீஸ்க்கு கால் வந்திருக்கு, ஸோ எந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து உன்ட்ட எதுவும் தந்தாலும் நீ வாங்கிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஹீரோயினுக்கே ஞாபகம் வருது, ஓ நம்ம வேற ஆப்பிள் வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆப்பிள் பாக்ஸை போய் பார்க்காங்க. பார்த்து அந்த அடியில் என்ன இருக்குன்னு பார்த்தா கட்டுக்கட்டாக பணம் இருக்குன்னு ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் திடீர்னு ஒரு
4-5 போலீஸ்ங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த ஆப்பிள் பாக்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் லஞ்சம் வாங்கினதான்னு சொல்லி ஹீரோவை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் இல்லை அவர் மேலே தப்பு கிடையாது, என் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. பார்த்து இது எல்லாமே ஹீரோயினோட கனவு தான். ஸோ அது ரியலாகவே கத்தி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து பார்த்து ஹக் பண்ணி ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டே அந்த பாக்ஸை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரெயிட்டாக காயங்கிட்ட கொண்டு போய் காமிச்சாச்சு. இப்படி பாக்ஸ் வந்துச்சு, பார்த்தா அதில் கட்டுக்கிட்டா பணம் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி கொண்டு போய் காட்டிகிட்டு இருக்கா. காயாங்கும் இதை பார்த்ததும் அவளுக்கு தெரியுது அந்த அக்யூஸ்ட் பண்ண வேலை தானே. ஆனால் இங்கே ஹீரோயின்ட்ட என்ன சொல்கிறான்னா, நீ இதை மறைச்சி வச்சுருந்தா தான் பிரச்சனை, பேசாமல் ஹீரோட்ட போய் உண்மையை சொல்லிவிட்டு இதை அவங்ககிட்ட கொடுத்துரு, பிரச்சனை முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. ஸோ நானே உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு வேற சொல்கிறா. கூடவே அந்த பாக்ஸை எடுத்து சஞ்சுனை வச்சு காரில் கொண்டு போய் வைக்க சொல்கிறாங்க. சஞ்சுனும் அந்த பாக்ஸை எடுத்து கொண்டு போய் காரில் வைக்கும்போது கரெக்டாக ஒரு கார் பக்கத்தில் இருக்குது. அந்த காரை தள்ளி விடும்போது அதை கீழே வச்சுட்டு போகிறான். அந்த டைம் கரெக்டாக அந்த பாக்ஸ் பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்கிது. ஸோ அந்த பாக்ஸை மாற்றி வேறு ஒரு பாக்ஸை வச்சுட்டாங்க போல். இது எல்லாம் காயாங்கோட வேலை தான். ஹீரோயினும் அந்த பாக்ஸை கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக அடுத்ததாக ஹீரோட்ட கொண்டு போய் கொடுத்து நடந்ததெல்லாம் சொல்கிறா. ஹீரோவும் அந்த பாக்ஸை எடுத்து அங்கே இருக்கிற ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே நிற்கிற ஹீரோயின் தான் ஹீரோ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வேளைக்கு ஹீரோவுக்கு ஏதாவது இதனால் பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸ் முன்னாடியும் மண்டி போட்டு, தப்பு ஏன் மேலே தான், நான் தான் அந்த தப்பெல்லாம் செஞ்சேன், ஹீரோக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்கள் பனிஷ் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே இருக்கிற ஹையர் ஆஃபீஸரும் பரவாயில்ல, உன்னோட ஒய்ஃப் உனக்காக இவ்வளோ பேசுகிறான், ஆனால் இந்த ஆப்பிளுக்கு இந்த அளவுக்கு யோசிக்க வேண்டாம்னு சொல்லும்போது ஹீரோயினும் அந்த பாக்ஸை எட்டி பார்க்காங்க. உள்ளே வெறும் ஆப்பிள் மட்டும்தான் இருக்குது. அந்த ஹீரோயின் பார்த்தா பணக்கட்டு எதுவுமே இல்லை. ஸோ இந்த பாக்ஸை மாற்றி வச்சுட்டு ஹீரோயினை முட்டாள் மாதிரி காட்டுறதுக்காக காயாங் போட்ட பிளான் தான் இதெல்லாம். ஸோ அப்படியே அங்கே இருக்கிற ஹையர் ஆஃபீஸர் ஹீரோவை தனியாக கூப்பிட்டுட்டு, இந்த பொண்ணு உன்னோட லைஃப்பில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உன்னோட லைஃப் போர் அடிக்காது, அது மட்டும் இல்லை அவளுக்காக கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணணுன்னு வேற சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. உள்ளே பணக்கட்டை பார்த்தோம், ஆனால் வெறும் ஆப்பிள் தான் இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நைட் டைம் போல் ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு கிளாஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. நேற்று நடந்ததை என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டே, எனக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்காங்க. போதாதுக்கு போ ஃபஸ்ட்டு போய் அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஹீரோயினும் எனக்கு உண்மையாக இல்லை, என்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன்னு சொன்னதை வச்சுட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அந்த அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. விடிய விடிய அழுதுருப்பாங்க போல். என்னை விடிஞ்சதும் ஹீரோயின் சமையல் பண்ணிட்டு இருக்கிறப்போ கண்ணில் எங்கே ஹீரோவுக்கு தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும் பக்கத்தில் போயிட்டு, என்னாச்சு என் கூலிங் கிளாஸ் போட்டு செஞ்சுருக்கேன், ஒரு வேளைக்கு அழுதியா என்னன்னு சொல்லும்போது, நான் அழலாம் செய்யலையே, இது ஃபேஷன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் ஹீரோக்கு தெரியுது, போய் அந்த கூலிங் கிளாஸ் எடுத்து பார்த்தா கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு. ஸோ ஹீரோ பொறுமையாக ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க, நேற்று நடந்துக்கிட்ட மாதிரி எப்பவும் நடந்துக்கிடாத, என்கிட்ட எதுவுமே மறைக்காத, உன்னை பற்றி என்னை கவலைப்பட வைக்காதன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு, நான் உங்களோட கேஸ் முடிகிற வரைக்கும் காயாங்க பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நேற்று இந்த ஆப்பிள் பாக்ஸை வச்சு நான் அவங்கள போய் பார்த்து பேசினேன், அவங்க தான் உங்கள்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லி பேச சொன்னாங்க, அதனால தான் செஞ்சேன்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, அப்படின்னா காயாங்க ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க கோர்ட்டுக்கு போகிறப்போ அங்கே காயாங்க மீட் பண்ணி, நீ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. பதிலுக்கு அவளும், எனக்கு ஹீரோயின் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஸோ அதனால தான் நான் அதை பண்ணேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, நீ இதை பெருசாலாம் எடுத்துக்கிட வேண்டாம்னு சொல்லும்போது ஹீரோவும், இல்லை லாஸ்ட் டைம் நான் உன்ட்ட பேசுகிறப்போ ரொம்ப ஹார்ஸாக பேசிட்டேன், சாரின்னு சொல்கிறாங்க. பதிலுக்கு அவன் என்னன்னா, நீயும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், ஸோ நான் இதை அவ்வளோவா பெருசாக எடுத்துக்கிடலை, நீயும் அதை பெருசாக எடுத்துக்கிடாதுன்னு சொல்லிட்டு இது நல்லவோ மாதிரியே ஹீரோட்ட நடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆனால் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவோட அக்காவை தான் மீட் பண்ணுறான். இப்படி ஹீரோயின் லஞ்சம் வாங்கிட்டா, இதனால் கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் உங்கள்கிட்ட மறைச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோட அக்காட்டையுமே ஒரு ஆக்டிங் போட்டுட்ருக்கா. இதுக்கு ஹீரோட அக்காவும், என்னது லஞ்சம் வாங்கினா, இது வாங்கினதுனால என்னோட தம்பிக்கு ஹீரோக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், இவ்வளவு நான் சும்மா விட போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா, ஹீரோவோட ஃபேமிலியில் இருக்கிற பெரியவங்க எல்லாருமே மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் வர வச்சு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரியவங்க எல்லாருமே வருவாங்க. ஹீரோவும் இதை தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு, நான் இப்போ தாத்தாவோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன், நீயும் சீக்கிரமாக வந்துட்டு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு வான்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டைம் கரெக்டாக ஹீரோயினுக்கு அந்த ஆப்பிள் பாக்ஸ் கொடுத்து அந்த ஆளை பார்க்காங்க. ஸோ 5 பேரும் சேர்ந்து அந்த ஆளை பிடிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அந்த ஆளும் எங்கெல்லாமோ வளைஞ்சு நனைஞ்சு போயிட்டு இருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் விடுததாவே இல்லை. அவனும் லாஸ்ட்டில் ஒரு பாரில் போய் ஒளிஞ்சுக்கிறான். பாரில் இருக்கிற ஓனரும், இங்கே நீங்கள் தேடி வந்த ஆள்லாம் இல்லை, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்குள்ளே சண்டை போயிட்டு இருக்கு. ஆனால் அப்படியே நைட் டைம் ஆகுது. இங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாருமே ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாருமே இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆனதும் இருக்கிற பெரியவங்க எல்லாருமே, எப்படி முதல் முறையே அந்த பொண்ணு இவ்வளோ நேரம் எங்களெல்லாம்
பெரியவங்களெல்லாம் வெயிட் பண்ண வைக்கலாம், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஏதாட்டும் டிராஃபிக்காக இருக்கும் அதனால தான் வராமல் இருப்பா, சீக்கிரமாக வந்துடுவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா லாஸ்ட்டாக அந்த பார் ஓனர் சண்டை போட்டு இவங்க 5 பேரையும் வெளியே அனுப்பிடுறாங்க. ஸோ வெளியே வந்து நிற்கிறப்போ தான் கூட இருக்கிற ஃப்ரெண்டு ஹீரோயின்ட்ட சொல்கிறா, நீ இப்போ இங்கே இருக்கக்கூடாது, இப்போ நீ உன்னோட தாத்தாவோட வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயினுக்கும் ஞாபகம் வருது. போச்சு லேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அறக்க பறக்க ஓடி வராங்க. ஆனால் இங்கே இருக்கிற பெரியவங்கலாம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியும் வரல அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கோவப்பட்டுட்டு எல்லாரையும் திட்டிட்டு அங்கே இருக்க பெரியவங்களாம் கிளம்பி போகிறாங்க. ஆனால் அவங்க போன அடுத்த செகண்ட் தான் ஹீரோயின் அந்த இடத்துக்கே வாரா. ஸோ தாத்தா 2 பேரையும் கூப்பிட்டு வச்சுட்டு ஹீரோயினை தான் திட்டிகிட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சு, எதுக்கு இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோயின் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஆப்பிள் பாக்ஸ் கொடுத்து நம்ம பற்றி இங்கே சொன்னோன்னா நம்மளை வச்சு ஹீரோவுக்கு தான் பிரச்சனை வரும். ஸோ நம்ம இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன் அதனால் இங்கே வர வேண்டியதை மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தாத்தாக்கு கோவம் வருது. இங்கே ஹீரோக்கு ஹீரோயின் சொல்கிறத நம்பவே முடியல, ஷாக்கில் இருக்காங்க. ஆனால் ஹீரோட அக்கா என்னன்னா, தாத்தா இவ இது மட்டும் பண்ணலை, நான் இன்றைக்கி ஹீரோட ஆஃபீஸ்க்கு போனேன், இவ ஹீரோ பேரை வச்சு ஏதோ லஞ்சம் வாங்கியிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்கிறாங்க. தாத்தாவும் ஹீரோயின் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காளான்னு சொல்லிட்டு, நீ சின்ன பொண்ணாக இருந்தாலும் நீ இந்த குடும்பத்துக்கும் ஹீரோவுக்கும் ஏற்ற பொண்ணாக இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நான் இதை உன்கிட்ட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இந்த கேப்பில் ஹீரோயின் எங்கேயோ போயிருந்தாங்க. ஹீரோவும் ஹீரோயின் எங்கே போனான்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறப்போ கிடைக்கல. வீட்டுக்கு போய் பார்க்காங்க, வீட்லேயும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணி கேட்காங்க. அவங்க அம்மாவும் வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைம் கரெக்டாக ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஃபோன் கால் வருது. ஹீரோ தான் அட்டன் பண்ணான்னு தெரிஞ்சதுமே, நீங்கள் ஹீரோயினை ரொம்ப திட்டிடாதீங்க, அவன் மேலே தப்பு கிடையாதுன்னு சொல்லும்போது, ஏன் என்ன நடந்துச்சுன்னு கேட்காங்க. அப்போது ஹீரோயின் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலையா, ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த ஆப்பிள் பாக்ஸை டெலிவரி பண்ணவொன்னே நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம், அவனை பிடிக்க போனதுனால தான் அவள் எனக்கு வரதுக்கு லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் உண்மையும் சொல்கிறான். ஸோ ஹீரோக்கும் தெரியுது. ஸோ ஹீரோயின் எங்கே போயிருக்கான்னு சொல்லி தேடுறதுக்காக எல்லா பக்கமும் போய் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினை பார்த்தோன்னா தாத்தா திட்டின திட்டில் அழுதுகிட்டே ஒரு பக்கமாக நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ கையில் போட்டிருக்க ரிங் ஞாபகம் வருது. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா நினச்ச மாதிரி அந்த ஸ்டார்ஸ் பார்க்குற இடத்துக்கு தான் ஹீரோயின் வந்திருக்காங்க. ஹீரோவும் கரெக்டாக அங்கே வந்து ஹீரோயினை பார்த்ததுமே, இப்படி தான் உன் இஷ்டத்துக்கு வருவியா, என்கிட்ட எதுவுமே மறைக்கக்கூடாது, பொய்க்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் நீ இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே என்கிட்ட மறைச்சிருக்கேன்னு சொல்லும்போது பதிலுக்கு ஹீரோயினும், நீங்கள் கூடவே என்னை வச்சு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் அதனால தான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு சொல்லும்போது, நீ உண்மையிலே ஒரு முட்டாள் தான், அதுக்குன்னு நீ யார்ட்டையும் சொல்லாமல் இப்படி வந்து இருந்தேன்னா அது என்னை கூட கொஞ்சம் தான் ஃபீல் பண்ண வைக்குன்னு சொல்லும்போது அப்படியே ஹீரோயின், ஆமாம் நான் முட்டாள் தான், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியுது நான் முட்டாள் தான் சொல்லி அழுறாங்க. ஆனால் ஹீரோ என்னென்னா ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் இவங்க 2 பேரோட ஃபஸ்ட்டு கிஸ். பட் ஹீரோயினுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு கிஸ் போல். பட் இந்த ஷாக்கில் திடீர்னு மயக்கம் போட்டுட்டு கீழே விழுந்துருந்தாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் தாத்தாவை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் முன்னாடி அவ்வளோ ஹார்ஸாக பேசிட்டு வந்ததை நினச்சி இப்போ தாத்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கூட இருக்கிற ஹீரோவோட அங்கிளும், நான் ஹீரோக்கு வேணால் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. பட் அங்கே ஹீரோ என்னென்னா, இப்போ ஹீரோயின் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ தாத்தாவும் ஹீரோட அங்கிளும் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் போய் பார்க்காங்க. அங்கே டாக்டர் என்னென்னா ஏதோ பெருசாக ஷாக் ஆகியிருக்காங்க, அந்த ஷாக்னால தான் மயக்கம் போட்டிருக்காங்க, அவங்க இப்போ கண் முழிச்சதும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ தாத்தா என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, தாத்தா ரொம்ப ஹார்ஸாக திட்டினால தான் அந்த தாங்கிக்கிட முடியாமல் ஹீரோயின் மயக்கம் போட்டுட்டான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும் ஹீரோயின் எதனால் மயக்கம் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இனி இங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம இருந்து ஹீரோயினை பார்த்துட்டு போகலான்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாம், அவள் ரொம்ப சின்ன பொண்ணு, நான் ரொம்ப அவளை திட்டிட்டேன், ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஹீரோவை விட்டுட்டு. ஸோ ஹீரோ அங்கேருந்து அதுக்குள்ளே ஹீரோயினே கண் முழிச்சிட்டாங்க. ஹீரோவும் கொஞ்சம் தயக்கத்தில், அது என்ன ஜஸ்ட்டு கிஸ் தானே பண்ணேன், அதுக்கு ஏன் மயக்கம் போட்டு விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே ஹீரோயின் பார்த்தா தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு இப்படி அங்கே கிஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஹீரோ என்னென்னா, இதுக்கே அவள் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அப்படின்னா அவள் எந்த அளவுக்கு சின்ன பொண்ணாக இருப்பாள், கண்டிப்பாக நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு அவட்ட சாரி கேட்கணும், நான் ஏன்னா அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிளம்பி போகிறப்போ அதில் ஒருத்தி மட்டும் ஹீரோயின்ட்ட வந்துட்டு, அம்மா உன்னை கிஸ் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ உன்னை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன்னு உன்ட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே, அதான் என்னை கிஸ் பண்ணிட்டாங்களா, கிஸ் பண்ணால் லவ் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, ஒரு வேளைக்கு ஹீரோன்ட்ட அப்புறமா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுதா. ஸோ இப்போ ஹீரோயினுக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கு, ஹீரோ தன்னை லவ் பண்ணுறாங்களா இல்லையா, மாதிரி எதுக்கு கிஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொண்டு போய் காயாங்கிட்ட தான் போய் கேட்கா. பட் இவ பேரை சொல்லாமல் என்னோட ஃப்ரெண்டுக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கேட்கா. ஆனால் அங்கே காயாங்க்கு நல்லாவே புரியுது நேற்று 2 பேரும் கிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே இப்போ வேணும்னு என்ன சொல்கிறாங்கன்னா, பசங்க பொண்ணுங்களை கிஸ் பண்ணாங்கன்னா வெறும் லவ்
லவ் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஒரு ஃபன்னுக்கு கூட அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி புரியவை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஹீரோயினுக்கு இதை கேட்டதுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த டைம் கரெக்டாக ஹீரோ கால் பண்ணி தனியாக ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஹீரோ என்னென்னா, ஹீரோயின் வந்ததுமே நேற்று நைட்டு நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, தெரியாமல் உன்னை கிஸ் பண்ணிட்டேன், என்னோடய தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, அது ஒரு மிஸ்டேக் தான் சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஹீரோயின் ஹீரோ லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு குழம்பி போய் இருந்திருப்பாங்க. ஹீரோ இப்போ கிஸ் பண்ணதை மிஸ்டேக்குன்னு சொல்லும்போது கோவத்தோட, நான் இப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல, சுற்றி இருக்கிற எல்லா ஆட்களும் கெட்டவங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் தான் ரொம்பவே ஒஸ்ட்டுன்னு சொல்லும்போது, ஒஸ்ட்டா, நான் என்ன ஒஸ்ட்டு, என்னோட ஒய்ஃபை கிஸ் பண்ணேன், அதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லும்போது, அதான் சொல்லிட்டீங்களே மிஸ்டேக்கு லவ் இல்லைன்னு, மாதிரி என்ன, இனி உங்களோட கை என் மேலே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் இப்படி நைட் டைமில் தனியாக போக வேண்டாம், என் கூட வான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்தா, உங்களை என்ன தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பட் நெக்ஸ்ட் டே அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்கேயும் ஹீரோ கூட சண்டை போட்டதை தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பொறுமையாக அவங்க அம்மாட்ட, ஆமாம்மா நீயும் அப்பாவும் எப்படி ஃபஸ்ட் கிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மாவும், இல்லை நான் உங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கிஸ் கிடையாது, ஆல்ரெடி உங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட் லவ்னு ஒன்று இருந்துச்சு, நான் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, அப்போ ஹீரோக்கும் ஃபஸ்ட் லவ் ஃபஸ்ட் கிஸ்னால் என் கூட கிடையாது வேறு யார் கூட தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே காயாங்க பார்த்தோன்னா ஹீரோவோட அக்காவை பார்த்துட்டு, நான் பேசாமல் ஹீரோவுக்கு ட்ரை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன், ஏன்னா போக போக ஹீரோவும் ஹீரோயின் தான் ஒன்று சேர்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது, இதுக்கு ஹீரோட அக்கா நானா, இல்லை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணுவோம், ஹீரோக்கு நீ நான் ரொம்ப பிடிக்கும், ஃபஸ்ட்டு வேணும்னா கொஞ்ச நாளைக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு என்னோடய தாத்தாவோட ஊருக்கு போகிறேன், நீ அந்த கேப்பில் ஹீரோ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்போ எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட்டாக ஹீரோயினை இப்படி ஊருக்கு போகிறோம் கிளம்புன்னு சொல்கிறாங்க. என்னென்னா இன்னும் ஒரு வாரம் கழித்து அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு ஈவெண்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணணும், நீயும் கூட வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. அது கூட ஹீரோக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க இப்படி ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறேன்னு. பட் ஹீரோ வந்து ஹீரோயினை அனுப்புறதுக்கு இஷ்டம் இல்லை வேண்டாம், நாங்கள் ஈவெண்ட் அப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா வரோம், உன் கூட அவளை அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோவோட அக்கா என்னென்னா, வேணும்னே அப்படியா நான் கூட்டிகிட்டு போகிறது உனக்கு பிரச்சனை இல்லையா, சரி நானே ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஹீரோயினும் ஹீரோ வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஓகேன்னு சொன்னது ஹீரோ மேலே தான் மொத்த கோவமும் திரும்புது. ஹீரோ ரிட்டன் கால் பண்ணுறாங்க வேண்டான்னு சொல்கிறதுக்கு. ஆனால் இந்த காலை ஹீரோயின் அட்டன் பண்ணிவிட்டு, அதான் போன்னு சொல்கிறீங்களே மாதிரி என்ன, ஒரு வாரம் வீட்டில் இருந்து தனியாக இருந்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு ஹீரோ மேலே இருக்கிற கோவத்தில் ஹீரோவோட அக்கா கூட சேர்ந்து அங்கே தாத்தாவோட ஊருக்கு போயாச்சு. ஸோ இங்கே ஹீரோ நைட்டு வந்ததுமே ஹீரோயின் இல்லைன்னு தெரிஞ்சதுமே ஹீரோயினை மிஸ் பண்ணுறாங்க. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினோட அம்மாவை கூட போய் பேசி அங்கே தான் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே மறுநாள் விடிஞ்சா ஹீரோயின் ப்ராப்பராக எழுந்திரிச்சு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சிட்டு துணியை துவச்சிட்டுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்து பெண் மாதிரி கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோ வீட்டில் தனியாக இருக்கும்போது என்னமோ ஹீரோயினை பார்க்க வந்த மாதிரி காயங்க இப்போ ஹீரோவோட வீட்டுக்கு போகிறான். ஆக்சுவலாக இவளுக்கு ஃபஸ்ட்டே தெரியும் ஹீரோவோட அக்கா ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கேயே முடியுது. இனி வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடை பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.